கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக மார்ச் மாதத்தை வெற்றிகரமாய் நிறைவு செய்து இந்த ஏப்ரல் மாதத்திலே அடியெடுத்து வைத்து இந்த நாளின் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே காத்திருக்கிற நம் ஒருவருக்கு விதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை வசனம் வாசி கேட்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 33 முதல் 38 முடியுள்ள வசனங்கள். அதிலே 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஏப்ரல் மாதத்தின் 1ஆம் நாளின் காலை வேளைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, மார்ச் மாதத்தை வெற்றிகரமாய் நிறைவு செய்ய அருள் கூர்ந்தீர். உம்முடைய பலனை தந்தீர். உம்முடைய தூயாவியாருடைய வழிகாட்டுதலை தந்தீர். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை நீர் பலப்படுத்தினீர். நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவே, இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களுக்கு அருள்கின்ற வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் ஆதரவாக இருப்பேன் இந்த வாக்கை எங்களுக்கு நீர் தருகிறேன். இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நீர் ஆதரவாக இருந்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீர் சிறக்க செய்துள்ள வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிந்தனைக்காக உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட இறை வார்த்தையை கடவுள் தீர்க்கன் ஏசாயா மூலமாக மன்னன் எசேக்கியாவுக்கு உரைக்கின்ற ஒரு மிக முக்கியமான வசனம். எசேக்கியா மன்னனுக்கு கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன். இதற்கு ஆதரவாய் இருப்பேன். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்க தேசங்களானது ஈரான் நாட்டின் மீது யுத்தம் தொடுத்து கொண்டு இருக்கிறது. சில நாட்களுக்குள்ளேயே அடித்து முடித்து விடலாம் என்று களமிறங்கிய அமெரிக்க தேசமும் இஸ்ரேல் தேசமும் இப்போது திகைத்து போய் நிற்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், எளிதாக முடியும் என்று யுத்தம் இவ்வளவு தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. ஈரான் எவ்வாறு தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறது. சாதாரணமாக வீழ்த்திவிடலாம் என்று நினைத்த ஈரான் எவ்வளவு நிமிர்ந்து நிற்கிறதே, இது எப்படி
அப்படி என்று அலசி ஆராய்ந்து சொன்னார்கள். ரஷ்ய சீனா போன்ற நாடுகள் மறைமுகத்திலே இந்த தேசத்திற்கு ஆதரவாய் இருக்கின்றன. இந்த தேசத்திற்கு உளவு தகவல்களை சொல்லுகின்றன. இந்த ஆதரவினாலே தான் ஈரானால் இவ்வளவு தாக்குப்பிடித்து யுத்தம் நடத்த முடிகிறது அப்படி என்று சொன்னார்கள். இங்கேயும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான். பாருங்கள், அசிரிய ராஜா அன்றைக்கு ஒரு வல்லரசு நாடாக, அசிரிய தேசம் ஒரு வல்லரசு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அசிரிய கிங் ஒரு வலிமை மிக்க ஒரு அரசனாக இருந்து கொண்டிருக்கிறார். எல்லா நாடுகளையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி கொண்டே வருகிறான். இந்த சூழ்நிலையிலே அவனுடைய பார்வை யார் மேல் படுகிறது என்று சொன்னால் யூதாவின் மேல் படுகிறது. ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் தேசம் ஏற்கனவே பிளவுபட்டு நார்த்தன் கிங்டம் என்றும் சவுதர்ன் கிங்டம் என்றும் இரண்டாக பிளவுபட்டு நிற்கிறது. ஆகையினால் அவன் சமாரியாவை இஸ்ரவேலையும் கைப்பற்றி விட்டான். இனி எகிப்தை கைப்பற்ற வேண்டும். எகிப்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலாவது கைப்பற்ற வேண்டியது யூத நாடு, யூத தேசம். ஆகையினால் வல்லரசா இருந்த அசீரியா இப்போது யூதாவை கைப்பற்றுவதற்காக படைகளை குவித்து வைத்திருக்கிறான். எப்படி இருக்கும் நினைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுது அந்த தேசத்திற்கு அரசனாக இருந்தவன் யார் என்று சொன்னால் இந்த எசேக்கியா என்ற மன்னன். எசேக்கியா என்ற மன்னன் மிக அற்புதமான தெய்வ பயம் நிறைந்த ஒரு மன்னன். அந்த தேசத்திலே அவன் பதவியேற்ற போது ஆகாத எல்லா கடவுள்களையும் எல்லா விக்கிர தோப்புகளையும் அவன் அகற்றிவிட்டான். ஆலயத்தை தூய்மையாக்கினான். மோசே செய்து வைத்த அந்த வெண்கல சர்ப்பத்தை மக்கள் பணிந்து கொண்டிருந்தார்கள். அவைகளெல்லாம் அழித்து போட்டு தேசத்தை ஆண்டவருக்குரிய தேசமாக மாற்றி வைத்திருந்தான். இப்போது யாருக்கு சோதனை? ஆண்டவருடைய பார்வைக்கு உண்மையாயிருந்த, நேர்மையாயிருந்த, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்த எசேக்கியாவுக்கு சோதனை. ஏனென்று எப்படி வருகிறது? அசீரிய மன்னனாலே அசீரிய தேசத்தின் மூலமாக அவருக்கு வருகிறது. எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். என்ன ஆண்டவரே, இது உமக்காக நான் அந்நிய தெய்வங்களை எல்லாம் தேசத்தை விட்டு அகற்றி இருக்கிறேன். ஆகாத வழிபாடுகளை எல்லாம் அகற்றி தேசத்தை தூய்மைப்படுத்தி இருக்கிறேன். ஆலயத்தை தூய்மைப்படுத்தி இருக்கிறேன். உம்முடைய பணி செய்கின்ற லேவிய வம்சத்தாரை நான் தூய்மைப்படுத்தி இருக்கிறேன். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இப்படி எதிராளிகள் சூழ்ந்து நிற்கிறார்களே, ஏன் அப்படி என்ற ஒரு கேள்வியோடு ஒருவேளை இருந்திருக்கக்கூடும். இந்த சூழ்நிலையிலே தான் பாருங்கள், அப்பேற்பட்ட நிலையிலே சாத்தான் இன்னும் சோதிக்கிறான். என்ன சோதிக்கிறான் என்று சொன்னால், இந்த அசீரிய மன்னனால் அனுப்பப்பட்ட படை தளபதி யூத மக்களையும் யூத கடவுளையும் மிகவும் கேவலமாக பேசுகிறான். மிகவும் கேவலமாக பேசுகிறான். அடுத்து என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய கட்டளையை அல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ. அவன் சொல்லுகிறான், எப்படி சொல்லுகிறான்? உங்களுடைய யூத தேசத்தை அழிப்பதற்காக, அழித்து பிடிப்பதற்காக நான் எப்படி வந்திருக்கிறேன் என்று சொன்னால், கடவுளுடைய கட்டளையினாலே வந்திருக்கிறேன். கடவுளுடைய கட்டளையினாலே வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறான். அடுத்து 36வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எசேக்கியா அந்த தேசத்து மக்களுக்கு சொல்லுகிறார், எசேக்கியா உங்களை கடவுளை நம்புங்கள் என்று சொல்லுவான். அதை நீங்கள் நம்பாதிருங்கள்.
கடவுள் உங்களை விடுவிப்பார் என்று சொல்லுவான், அதை நம்பாதிருங்கள் அப்படி என்று சொல்லுகிறான். எப்படி இருக்கும்? எல்லா விதத்திலேயும் தேசத்தை தூய்மையாக்கி மக்களுடைய பக்திக்குரிய வாழ்க்கையை தூய்மையாக்கின பிற்பாடு அசீரிய மன்னனாலே பெரிய யுத்தம் வருகிறது, யுத்தம் தொடுக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவன் சொல்லுகிறான், நான் உங்களை பிடிக்க வந்ததும் உங்களை அழிக்க வந்ததும் இது கடவுளுடைய கட்டளை அப்படி என்று சொல்கிறான். எசேக்கியாவுடைய மனநிலை எப்படியாயிருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் யுத்தத்திற்கு வளைந்து கட்டி கொண்டு நிற்கிறார்கள். இரண்டாவதாக இது கடவுளால் எங்களை அனுப்பினர் என்று எதிராளி சொல்கிறான். மட்டுமல்ல, கடவுள் காப்பாற்றுவார் என்று சொன்னாலும் அதை நம்பாதிருங்கள் என்று சொல்லுகிறான். எப்படி இருக்கும்? ஆனால் எசேக்கியா என்ன செய்தான் பாருங்கள். இந்த அசீரியா மன்னன் அனுப்பிய கடிதத்தை, நிருபத்தை, மிரட்டல் கடிதத்தை, அச்சுறுத்தல் கடிதத்தை, நம்பிக்கை இழக்கச் செய்கின்ற கடிதத்தை தூக்கி கொண்டு அவன் எங்கே போனான் என்று சொன்னால் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே போனான். அவன் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே போய் அந்த கடிதத்தை விரித்து வைத்து கடவுளை நோக்கி அவன் மன்றாடுகின்றான். ஆண்டவரே, பாரும் கர்த்தாவே, இந்த அசீரிய மன்னன் அவன் அனுப்பி வைத்த படைத்தளபதி எவ்வாறு செயலாற்றுகிறான் ஆண்டவரே, பாரும் ஆண்டவரே அப்படி என்று கடவுளை நோக்கி கதறுகின்றான். கடவுளை நோக்கி கதறும் போதுதான் கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு அவனுக்கு பதில் கொடுக்கின்றார். அந்த பதிலை தான் உங்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கின்றேன். நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு நான் என்ன செய்வேன்? ஆதரவாய் இருப்பேன். 2026 ஆண்டின் மார்ச் மாதத்தை நிறைவு செய்து ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் திருவுளம் பற்றுகிற வார்த்தை, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஆதரவாய் இருப்பேன். ஒருவேளை நமக்கு ஆகாதவர்கள் நமக்கு எதிராக யுத்தத்தை தொடுக்கக்கூடும். நம்மை பிடிக்காதவர்கள் நம்மை அவமானப்படுத்தக்கூடும். நம்முடைய நம்பிக்கை இழக்கச் செய்கின்ற வகையிலே அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளினால் நம்மை குத்தக்கூடும். நம்மை வீழ்த்துவதற்காக சாத்தானானவன் பலவிதமான முயற்சிகளை எடுக்கக்கூடும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உங்களை ரட்சிக்கும்படிக்கு உங்களுக்கு எப்படி இருப்பேன்? ஆதரவாய் இருப்பேன் அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? எசேக்கியா கடவுளுக்கு பிரியமாக தேசத்தையும் தன்னையும் மாற்றிக்கொண்டான். ஆனாலும் அவனுக்கு எதிராக யுத்தம் வந்தது. அவமான வார்த்தைகள், நம்பிக்கை இழக்க வார்த்தைகள் தொடுக்கப்பட்டன. ஆனால் எசேக்கியா செய்த முதல் காரியம், அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அந்த நெருக்கத்திலும் அவன் என்ன செய்தான்? கடவுளுடைய சமூகத்திற்கு சென்று அவன் மண்டியிட்டு கடவுளிடத்திலே தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய பாரத்தை அவன் இறக்கி வைத்தான். அதான் ஏசாயா 37 அதிகாரம் 14 வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அப்படி என்று சொல்லுகிறது. எதை? நிருபத்தை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கடவுளை நோக்கி அவன் மன்றாடினான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நாம் பக்திக்குரிய காரியத்திலே நாம் கவனத்தை செலுத்தி வாழ்ந்தாலும்
பிசாசானவன் பல விதங்களிலே நமக்கு விரோதமாக யுத்தத்தை தொடுக்க முற்படுவான். ஆனால் நாம் தளர்ந்து போகக்கூடாது, மனம் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரிடத்திலே நம்முடைய நெருக்கத்தையும் பாரத்தையும் இறக்கி வைக்கிற மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆதரவாயிருந்து நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். இதைத்தான் இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீத பகுதியிலே மிக அருமையாக பார்க்கிறோம். தாவீது, நெருக்கப்பட்ட தாவீது, சவுலினால் ஒடுக்கப்பட்ட தாவீது, சவுலினால் அதாவது தாவீதை கொலை செய்வதற்கு தேடின தருணங்களிலே ஓடி ஓடி ஒளிந்த தாவீது எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு அவன் பாடுகின்றான். பாருங்கள், அதுதான் 18வது சங்கீதம் 6வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து, எங்கிருந்து? தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். 18வது வசனத்தை வாசியுங்கள். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். எப்பொழுது ஆதரவாயிருந்தார்? என் நெருக்கத்தில் நான் போய் எங்க விழுந்தேன்? ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்தேன். கர்த்தரை நோக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி நான் கெஞ்சினேன். ஆகையினால் கடவுள் எனக்கு ஆதரவாயிருந்தார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதரவாக நான் இருப்பேன். ஆனா சோதனை இல்லைன்னு நினைக்காத, பிரச்சனை இல்லைன்னு நினைக்காத, போராட்டம் இல்லைன்னு நினைக்காத. ஆனா நான் உனக்கு ஆதரவாயிருப்பேன். நீ ஆண்டவருடைய தேடுகின்ற மகளாக இருப்பாய் என்று சொன்னார். நிச்சயமாய் உனக்கு நான் ஆதரவாயிருந்து உன்னை விடுவிப்பேன். அதான் சொல்லுகிறார். சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆம் அன்பானவர்களே, கடவுள் எசேக்கியாவுக்கு சொன்னார், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் பாருங்க சொன்னார், எப்பா உனக்கு எதிராக வருவான் உண்மைதான், ஆனால் உன் நாட்டுக்குள்ள வரமாட்டான். அவன் அம்புகளை எய்ய மாட்டான், கேடகங்களை பிடித்து கொண்டு வரமாட்டான், கொத்தளங்களை போட மாட்டான், அவன் திரும்பியே போய்விடுவான் அப்படி என்று சொன்னார். அதன்படியே வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்கள் 36வது வசனம், அதுதான் ஹைலைட்டே. 36வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். பாருங்க, எசேக்கியா ராஜாவோ அவனுடைய படை வீரர்களோ யாரும் யுத்தம் செய்யல. அவர்களுக்காக யார் யுத்தம் செய்தார்? கர்த்தர் தூதனை அனுப்பி யுத்தம் செய்தார். அவன் விழித்து பார்க்கிறான், 1,85,000 பேர் செத்து கிடக்கிறார்கள். நேரா போனான், நினைவைக்கு போய் அங்கே தங்கி இருக்கிறான். கடைசியில அவனுடைய சாவு யாரால் வருகிறது? அவனுடைய சொந்த குமாரர்களால் வருகிறது. எப்பேற்பட்ட ஜெயம் பாருங்கள்! கத்தி இல்லாமல், ரத்தம் சிந்தாமல், தன்னுடைய மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எசேக்கியா அமைதியாய் ஜெயத்தை, வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டார். காரணம் என்னவென்று சொன்னால், கடவுள் ஆதரவாய் இருந்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் நமக்கு ஆதரவாய் இருக்கின்ற போது எந்த சக்தியாலும் நம்மை தீண்ட முடியாது, நம்மை வீழ்த்த முடியாது. ஏனென்றால் அவர் நம்முடன் இருந்து நமக்கு வெற்றியை சுதந்திரிக்க செய்வார். அதான் 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு நாம் இந்த நாளிலே பந்தியிலே பங்கெடுப்போம். அந்த விசுவாசத்தோடு கடந்து செல்வோம். ஒருவேளை இந்த நாள் உலக முட்டாள்தினம்,
ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் நம்மை முட்டாளாக்குவதில்லை. இந்த 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1ஆம் நாளிலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அர்த்தமும் வலிமையும் உள்ள வார்த்தை. அது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறியே தீரும். ஆகவே அந்த விசுவாசத்தோடு கடந்து செல்வோம். இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.